ஹாய்! ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்க எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம ஓமிக்ஸ் அத பத்தி பார்ப்போம். ஓமிக்ஸ் அப்படின்றதுல என்னென்ன வரும் அப்படின்னா, புரோட்டியோமிக்ஸ், ஜீனோமிக்ஸ், ஃபங்ஷனோமிக்ஸ், நியூட்ரிஜீனோமிக்ஸ், அதுக்கப்புறம் மெட்டபாலோமிக்ஸ். இப்படி நெறைய ஓமிக்ஸ் இருக்குது. இதுக்கு நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ புரோட்டியோம் அப்படின்னா, அந்த ஒரு ஆர்கானிசம்ல இருக்கிற எல்லா புரோட்டீன்ஸ பத்தி சொல்றது தான் புரோட்டியோம். ஸோ இது வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன்லேருந்து எந்தெந்த ப்ரோட்டீன்ஸ் வருது அதை பற்றி படிக்கிறது தான் நம்ம புரோட்டியோமிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ புரோட்டியோமிக்ஸ் வந்து ஜீனோமிக்ஸை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன் அப்படின்னா ஜீனோம் வந்து ஒரு நம்ம மொத்த டிஎன்ஏல என்ன ஜீன்ஸ் இருக்கோ அது வந்து கான்ஸ்டன்ட். ஆனால் புரோட்டீன் வந்து செல்லுக்கு செல் மாறும். அதனால வந்து புரோட்டியோமிக்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு செக்மெண்ட் தான். ஸோ ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி, இல்ல தேவைக்கு ஏத்த மாதிரி மாறுறதால, இந்த புரோட்டீனோட அளவுகள் டைமுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ புரோட்டியோமிக்ஸ்ல வகைகள் என்ன அப்படின்னா, ஃபங்ஷனல் புரோட்டியோமிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் புரோட்டியோமிக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் புரோட்டியோமிக்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம ஃபங்ஷனல் புரோட்டியோமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து பயாலாஜிக்கல் ஃபங்ஷன் ஆஃப் புரோட்டீன்ஸை சொல்றது தான். ஸோ இதுல வந்து என்சைம் ஆக்டிவிட்டியை வந்து அசஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி புரோட்டீன் புரோட்டீன் இன்ட்ராக்ஷன், இல்லை புரோட்டீன் டிஎன்ஏ இன்ட்ராக்ஷன், இல்லை புரோட்டீன் ஆர்என்ஏ இன்ட்ராக்ஷன், அதை பற்றிலாம் படிக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனல் புரோட்டியோமிக்ஸ். ஸ்ட்ரக்சரல் புரோட்டியோமிக்ஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது. அதோட 3D ஸ்ட்ரக்சர், எத்தனை செயின்ஸ் இருக்குது, என்ன ஃபோல்டிங்ஸ் இருக்குது, லூப் எத்தனை இருக்குது, அதை பற்றிலாம் படிக்கிறது. ஸோ இதில் வந்து புரோட்டீன் புரோட்டீன் இன்ட்ராக்ஷன், அதே மாதிரி ரிசப்டார் என்ன இருக்குது, ட்ரக் பைண்டிங் சைட், அதெல்லாம் வந்து படிப்பாங்க. அதே மாதிரி 3 டைமென்ஷனல் சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது, அது எப்படி பெண்ட் ஆகிருக்குது, போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன், அதை பற்றி எல்லாம் இதில் படிப்பாங்க. எக்ஸ்பிரஷன் புரோட்டியோமிக்ஸ் இது வந்து புரோட்டீனை வந்து அதோட எக்ஸ்பிரஷனை அனலைஸ் பண்ணும். அதே மாதிரி நார்மல் செல்ஸில் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, டிசீஸ்டு செல்ஸில் எக்ஸ்பிரஸ் ஆகுது எப்படி அப்படின்றத அசஸ் பண்ணுவாங்க. இது வந்து புரோட்டியோமிக்ஸோட டைப்ஸ். ஸோ இந்த புரோட்டியோமிக்ஸில் என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது செல்லுலேருந்து அதோட ப்ரோட்டீனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் குரோமட்டோகிராஃபி மூலிமா அதை பியூரிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் செப்பரேஷன் டெக்னிக்ஸ் லைக் 2D எலக்ட்ரோஃபோரசிஸ், இல்லை ஃபீல்டு ஃப்ளோ ஃப்ராக்ஷனேஷன், அது மாதிரி டைஜஷன் வித் என்சைம்ஸ், இது மூலிமா டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன பிரித்த ப்ரோட்டீன்ஸை வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி மூலிமா அதோட மாலிகுலர் வெயிட்டை வந்து செக் பண்ணுறது, அது என்ன ப்ரோட்டீன் அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ 3 விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட். ஒன்று பியூரிஃபிகேஷன், ஒன்று செப்பரேஷன், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன். இதுதான் வந்து டெக்னிக் இந்த புரோட்டியோமிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து புரோட்டீன் மாலிக்யூல் செப்பரேஷன் பை SDS பேஜ். ஸோ இது வந்து பெரிய மாலிக்யூல், சின்ன மாலிக்யூல் அதோட சைஸை வச்சு செப்பரேட் பண்ணுறது தான் பஃபர். அதோட எலக்ட்ரோஃபோரட்டிக் மொபிலிட்டியை பொறுத்து அந்த புரோட்டீன் செப்பரேட் ஆகும். ஸோ இங்கே வந்து பாலிஆக்ரைலமைடு ஜெல் யூஸ் பண்ணலாம், அல்லது அகரோஸ் ஜெல் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி பாலிஆக்ரைலமைடு யூஸ் பண்ணுவாங்க. அதில் 2 வகையான ஜெல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாக்கிங் ஜெல், ஒன்று ரிசால்விங் ஜெல். அப்புறம் அது பேண்ட்ஸ் மாதிரி செப்பரேட் ஆகிடும். அந்த பேண்டை வச்சு அது என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்றத அதை குவான்டிஃபை பண்ணிக்க முடியும். Let us see the 2-dimensional electrophoresis. Let us take the protein sample first. Based on the vertically the sample will be loaded. It travels from higher pH to lower pH. It is the components they get stacked by isoelectric focusing. So it is a separation, first separation by based on the charge. So it may be vertical also, it may be horizontal also, from low pH to high pH, or high pH to low pH can be used for isoelectric focusing. Then the apply gel, this gel is applied to the top of the second gel. So it will have one horizontal and one vertical based on the differentiation in the pH. So the second separation is based on the size. The first separation is based on the charge, whereas the second separation is based on the size. So here SDS is used. So this technique is called SDS electrophoresis or SDS page. So the separation will appear like this. So it will separate into different components. ஃபீல்டு ஃப்ளோ ஃப்ராக்ஷனேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு செப்பரேஷன் டெக்னிக் தான். இந்த ப்ரோட்டீன் சாம்பிளை வந்து ஒரு டனல், ஒரு பைப் மூலியமாக அதை ஃப்ளோ கொடுத்துட்டு, அந்த பெர்பெண்டிகுலராக வந்து அதுக்கு நேர்மாறாக பெர்பெண்டிகுலராக வந்து எலக்ட்ரிக்கல், இல்லை கிராவிடேஷனல், மேக்னெட்டிக், தெர்மல், இல்லை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுவாங்க.
ஸோ இப்படி அப்ளை பண்ணுறதால அந்த ப்ரோட்டீன் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட மொபிலிட்டியை பொறுத்து, மூமெண்ட்டை பொறுத்து, அதே நேரத்தில் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்தும் அது பிரிய ஆரம்பிக்கும். இந்த டெக்னிக் பேர் வந்து ஃபீல்டு ஃப்ளோ ஃப்ராக்ஷனேஷன். பிரின்சிபிள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆன்டிஜன், இந்த ஆன்டிஜனை வந்து கான்ஜுகேஷன் வித் பிரைமரி ஆன்டிபாடி பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிபாடி தேவைப்படும். செகண்டரி ஆன்டிபாடி தேவைப்படும். அது பிரைமரி ஆன்டிபாடியோட சம்மந்தப்பட்டிருக்கும். அப்புறம் என்சைமோட அட்டாச் ஆகிருக்கிற அந்த செகண்டரி ஆன்டிபாடி, அதனுடைய சப்ஸ்ட்ரேட், அது ஹைட்ரலைஸ் ஆன கொடுக்குற கலர். இதுதான் வந்து அதோட பிரின்சிபிள். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோட்டிங்ன்ற ஒரு ஸ்டெப் இருக்கும். அதில் வந்து ஆன்டிஜென்ஸோ ஆன்டிபாடியோ கோட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பிளாக்கிங். அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிஜன் கோட் ஆன பிறகு எம்டி சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிரைமரி ஆன்டிபாடி இல்லை செகண்டரி ஆன்டிபாடி ஆட் பண்ணுறது. அது என்சைமோட சேர்ந்துருக்கும். சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ண பிறகு கலர் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் எலிசா. ஸோ ஃபஸ்ட்டு கேப்சர் ஆன்டிபாடின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆன்டிஜனோட டார்கெட் ஆன்டிஜனோட பைண்ட் ஆகிக்கும். அப்புறம் செகண்டரி ஆன்டிபாடி விச் இஸ் லேபிள்டு வித் என்சைம், அதை ஆட் பண்ணுவாங்க. அப்போ சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணும்போது அது ப்ராடக்டாக கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த பிரின்சிபலை. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு மைக்ரோ அரே சிப்பு. அதில் வந்து நம்ம டிஎன்ஏ ப்ரோப்ஸ் இருக்கும். அதாவது டிஎன்ஏ ப்ரோப்ஸ்ன்றது சின்ன சின்ன சீக்வன்சஸ் ஆஃப் டிஎன்ஏ தான். ஸோ அதில் வந்து நம்ம டெஸ்ட் சாம்பிள் அண்ட் தி 2 டைப் ஆஃப் செல்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு டியூமர் செல் அண்ட் நார்மல் செல். அதை வந்து ஃபியூஸ் பண்ணி அதோட சிடிஎன்ஏ எடுத்து நீங்கள் வந்து இந்த சிப்பில் போட்டிங்க அப்படின்னா, நார்மல் இது ஒரு சீக்வன்ஸில் போய் பைண்ட் ஆகும், கேன்சரஸ் செல்லோடது ஒரு சீக்வன்ஸில் போய் பைண்ட் ஆகும். அது ஃப்ளூரசன்ஸ் டேக் பண்ணுறதால உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும் சிஸ்டமில். இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ரெட் கலர் வந்து கேன்சருக்கு, நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்தால் க்ரீனு, எல்லோவாக இருந்தால் 2 செல்லுலையுமே அது எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி அவுட்புட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல் டியூமர் ப்ரொஃபைலிங்கில். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டியோமிக்ஸ், இது வந்து ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை, ஃபங்க்ஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உதவுது. அதே மாதிரி ப்ரோட்டீன் இன்ட்ராக்ஷன்ஸை படிக்குது. அதே மாதிரி எவ்வளோ எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு நார்மல் செல்ஸில், டிசீஸ்டு ஸ்டேட்டில் வந்து அதே செல் எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அதை பற்றிலாம் படிக்கலாம். அதே மாதிரி பயோமார்க்கர்ஸ், டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது இது. அதே மாதிரி ட்ரக் டிஸ்கவரி, புது புது ட்ரக் டிஸ்கவரிக்கு இந்த ப்ரோட்டியோமிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக அமையுது. அப்புறம் நம்ம ஜீனோமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஜீனோம் அப்படின்றது எல்லா ஜீன்ஸும் ஒரு ஆர்கனிசமில் என்ன இருக்குதோ அதை சொன்னால் அதுதான் வந்து ஜீனோம். ஸோ ஜீனோமிக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரை படிக்கலாம் அல்லது ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீனோமை படிக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஜீன்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, அதோட சீக்வன்சிங், அதோட அனாலிசிஸ் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ ஜீனோம் அனாலிசிஸ் 3 விஷயத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று, ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பண்ணணும், இந்த டிஎன்ஏல என்ன சீக்வன்ஸ் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி அது என்ன குரோமோசோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் அன்னோட்டேஷன், அதாவது அது வந்து அதில் கோடிங் ரீஜன் எது, நான் கோடிங் ரீஜன் எது அப்படின்னு செக் பண்ணுறது. இதுதான் வந்து ஜீனோமிக்ஸ். ஸோ ஜீனோம் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜீன் சீக்வன்சிங். அது 2 ஜீன் சீக்வன்சிங் மெத்தட் மூலியமாக பண்ணலாம். ஒன்று சாங்கர் செயின் டெர்மினேஷன் மெத்தட்லையும் அல்லது மேக்ஸம் கில்பர்ட் சீக்வன்சிங் அந்த மெத்தட் மூலியமாகவும் பண்ணலாம். நீங்கள் ஃபர்தர் ஸ்லைட்ஸில் அதை கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அந்த என்னென்ன சீக்வன்சஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ அதை வந்து அலைன் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் குரோமோசோமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அன்னோட்டேஷன், இந்த சீக்வன்ஸில் எதெல்லாம் வந்து கோடிங் ரீஜன், எதெல்லாம் நான் கோடிங் ரீஜன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஜீனோம் அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாங்கர் சீக்வன்சிங் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது ஒரு டைடியாக்சி மெத்தடுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் சப்போஸ் நான் வந்து ஒரு டார்கெட் சீக்வன்ஸ் கொடுக்குறேன், இது வந்து இதுதான் சீக்வன்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. பட் ஆனால் வந்து நமக்கு ஆக்சுவலாக தெரியாது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரைமர் ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அன்னோன் டிஎன்ஏ அதை வந்து ஒரு டெஸ்ட் டியூப் மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 4 டெஸ்ட் டியூப் இருக்கும். அதில் வந்து டைடியாக்சி ஏடிபி, டைடியாக்சி ஜிடிபி. நம்ம டிஆக்சின்னு பார்த்தோம், அந்த 2' ஒரு ஆக்சிஜன் லேக் ஆனால். அதுவே 3' லேக் ஆச்சுன்னா அது டைடியாக்சி. அது வந்து செயின் வந்து எலாங்கேட் ஆகாது, செயின் டெர்மினேஷன் நடந்துடும். இப்படி 4 மிக்சர் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் மிக்சர்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு இதில் வந்து ஏ இருந்தால் டெர்மினேட் பண்ணும், ஒரு இதில் ஜி இருந்தால் டெர்மினேட் பண்ணும், ஒரு இதில் சி இருந்தால் டெர்மினேட் பண்ணும்.
அடுத்ததில் ஏ இருந்தால் டெர்மினேட் பண்ணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெல்லு ரன் பண்ணுவாங்க. அதோடைய அந்த பேண்ட்ஸை வந்து எப்படி அப்படின்றத படிப்பாங்க. அதுதான் இந்த சாங்கர் சீக்வன்சிங் மெத்தட். வாங்க நம்ம இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு அன்னோன் சீக்வன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதான் நான் அங்கே கொடுத்துருக்கேன், ஏசிசி ஜிடி ஏசி. அதாவது 3 5 6 7 சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏடிபி அந்த ஏக்கு முன்னாடி கட் பண்ண போகுது. ஏன்னா அதில் வந்து டைடியாக்சி கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் அது எக்ஸ்டென்ஷன் ஆகாது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சி அப்படின்றதுக்கு முன்னாடி அது கட் பண்ணலாம். டிஜின்ற பேண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். ஏன்னா அந்த சி கிட்ட அது கட் பண்ணுது. அதே மாதிரி அடுத்த சி கிட்டையும் கட் பண்ணலாம், அடுத்த சி கிட்டையும் கட் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு டிஜிஜி கிடைக்கலாம். அதே நேரத்தில் மொத்த சீக்வன்ஸ் அதோட காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ், அதுக்கு தான் அந்த ப்ரைமர் ஆட் பண்ணியிருக்கிறது, அதுவும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டியூப்பில் பார்த்தீங்கன்னா அது சிடிபி, ஜி வந்து பேர்ஸ் வித் சி. அந்த சி பேர் ஆச்சுன்னா அதுக்கு மேலே அது எலாங்கேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு 4 அப்படின்ற ஒரு பேண்டு கிடைக்கலாம். ஸோ தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது ஏ வந்து பேர்ஸ் வித் டி. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல அது கட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஏ இருக்குது, அதனால் உங்களுக்கு இந்த சீக்வன்ஸோட பேண்டும் கிடைக்கலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டியூப் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5ன்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பேண்டு கிடைக்குது. ஓகே, அந்த ஏன்றது 5வது பொசிஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா 7ன்ற ஒரு பேண்ட் இருக்குது, 3ன்ற ஒரு பேண்ட் இருக்குது, 2ன்ற ஒரு பேண்ட் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா 4ன்றதுல ஒரு பேண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 6ன்றதுல ஒரு பேண்ட் இருக்குது, 1ன்றதுல ஒரு பேண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா லோயஸ்ட் டு ஹையஸ்ட் எழுத ஆரம்பிங்க. அப்போ லோயஸ்ட் வித் ஹையஸ்ட் அப்படின்னு எழுதினா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும். அப்போ டீன்றது 1ல் இருக்குது. அப்போ செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது. ஸோ இதை இப்படி அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸ். ஸோ அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் சீக்வன்ஸ் கிடைச்சிடும். இதுதான் வந்து சாங்கர் சீக்வன்சிங் மெத்தட். நம்மளோட அடுத்த மெத்தட் வந்து மேக்ஸம் கில்பர்ட் சீக்வன்சிங் மெத்தட். இதை கெமிக்கல் டெர்மினேஷன் மெத்தடுன்னு சொல்லலாம். ஸோ இதில் டிஎன்ஏ எடுத்து டபுள் ஸ்டாண்டர்டை வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரிச்சுட்டு அது கூட வந்து ஒரு லிகண்ட், ரேடியோ லேபிள்டு லிகண்ட் ஆட் பண்ணுறாங்க. அது P32. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கும், அது கூட P32 ஆட் பண்ணிவிட்டு இந்த ரியாக்ஷன் மிக்சர் இது தான். அப்போ அதில் 4 டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் இருக்கும். டைமித்தைல் சல்ஃபேட், ஃபார்மிக் ஆசிட், ஹைட்ரஜன் ப்ளஸ் சோடியம் குளோரைடு. இது ஜின்றதுக்கு முன்னாடி அது கட் பண்ணிடும். ஏ அல்லது ஜியை கட் பண்ணும். ஏ தான் மெயின், ஜியும் சேர்த்து கட் பண்ணும். டி மெயின், அதே மாதிரி சி இருந்தாலும் அது கட் பண்ணும். இது ஒன்லி சி இருந்தால் மட்டும் கட் பண்ண போகுது. ஸோ இது வந்து ஒரு அன்னோன் சீக்வன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது 4 டியூப்லேயும் இருக்குது, இந்த சீக்வன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த நம்ம ரீட் பண்ணுற அந்த பேண்ட்ஸ் வந்து இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது கட் பண்ண போகிறது, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 12 அப்படின்றதுக்கு ஒரு பேண்டு கொடுத்துரும் இந்த மெத்தடில். ஏன்னா மொத்தம் 12 நியூக்ளியோடைட் 4 டியூப்லேயும் அது இருக்குது. அது ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு பேண்டு உங்களுக்கு கிடச்சிடுது. ஸோ இப்போ அந்த ஜின்ற டியூப்பை பார்ப்போம். அந்த ஜிக்கு முன்னாடி அது கட் பண்ணிடுது, அதனால் 9 அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ஒரு பேண்டு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் ஒரு ஜி இருக்குது, அந்த இடத்துல அது கட் பண்ணுது அந்த ஜிக்கு முன்னாடி. அதனால் உங்களுக்கு 3 அப்படின்ற இடத்துல ஒரு பேண்டு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஏஓ ஜிஓ இருந்தால் அதுக்கு முன்னாடி அது கட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிக்கு முன்னாடி அது கட் பண்ணுறதால 9ல் ஒரு பேண்டு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏக்கு முன்னாடி அது கட் பண்ணுறதால 8 அப்படின்ற இடத்துல ஒரு பேண்டு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏக்கு முன்னாடி அது கட் பண்ணுறதால உங்களுக்கு 4 அப்படின்ற இடத்துல ஒரு பேண்டு கிடைக்குது. ஜிக்கு முன்னாடி அது கட் பண்ணுறதால 3ன்ற இடத்துல ஒரு பேண்டு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டியூப் அதில் பார்த்தீங்கன்னா அதாவது சிக்கு முன்னாடி ஏஓ, அதாவது டிஓ சிஓ இருந்தால் அது கட் பண்ணிடும். சிக்கு முன்னாடி அது கட் பண்ணுது, அதனால் 11ல் உங்களுக்கு ஒரு பேண்டு கிடைக்குது. அடுத்த சி அதுக்கு முன்னாடி அது கட் பண்ணுது, அதனால் 10ல் வந்து உங்களுக்கு ஒரு பேண்டு கிடைக்குது. அடுத்தது டீக்கு முன்னாடி அது கட் பண்ணுது, அதனால் 7 அப்படின்ற இடத்துல ஒரு பேண்டு கிடைக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டீக்கு முன்னாடி அது கட் பண்ணுறதால 6 அப்படின்ற இடத்துல ஒரு பேண்டு கிடைக்குது.
நெக்ஸ்ட் சி அதுக்கு முன்னாடி கட் பண்ணுது. அதனால வந்து 5 அப்படின்ற இடத்துல ஒரு பேண்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து டி அதுக்கு முன்னாடி அது கட் பண்றதால அங்க ஒரு பேண்ட் உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் டி அதுக்கு முன்னாடி அது கட் பண்றதால 1 அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ஒரு பேண்ட் கிடைக்குது. இப்போ லாஸ்ட் டியூப் அதுல நம்ம பார்ப்போம். அது சி இருந்தா மட்டும் தான் கட் பண்ணும். அப்ப அந்த சிக்கு முன்னாடி ஒரு கட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு ஒரு பேண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்த சி அதுக்கு முன்னாடி ஒரு கட் பண்ணிடுச்சு. அதனால ஒரு பேண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்த சி அதுக்கு முன்னாடி அது கட் பண்ணதால 5 அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ஒரு பேண்ட் கிடைச்சிச்சு. இப்ப எடுத்து எழுதும்போது எப்படி எழுதலாம்? இத வந்து எந்த ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னா, அதே ஆர்டர்ல எழுதிக்க வேண்டியது தான். பட் இத படிக்கிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான். இப்ப 2 இடத்துலயும் பேண்ட் இருக்குது அப்படின்னா, காமனா எது இருக்கோ அத எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டி பிளஸ் சி 11ல பார்த்தீங்கன்னா, டி பிளஸ் சில பேண்ட் இருக்குது. சில பேண்ட் இருக்குது. அப்ப காமன் சி. ஸோ அத வந்து நம்ம சின்னு தான் எடுத்துக்கணும். அடுத்த 10 அதுல பார்த்தீங்கன்னா, டி பிளஸ் சிலயும் பேண்ட் இருக்குது. சிலயும் பேண்ட் இருக்கு. அப்ப சின்னு எடுத்துக்கணும். அப்புறம் 9த் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, ஜி, ஏ பிளஸ் ஜி 2த்துலயும் பேண்ட் வருது. அப்ப நம்ம அத காமனா எடுத்துக்கிட்டோம்னா, ஜி தான் அதுல காமன். அத வந்து ஜின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். சிங்கிளா இருந்தா அத மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இத எடுத்து எழுதணும் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஆர்டர்ல அந்த பேண்ட்ஸ் கிடைக்கும். அது 5 to 3 கிடைக்கும். அத எடுத்து திருப்பி போட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஒரிஜினலான சீக்வென்ஸ் கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸம் கில்பர்ட் சீக்வென்சிங் மெத்தட். ஸோ சீக்வென்சிங் முடிஞ்ச பிறகு அந்த டிஎன்ஏ சீக்வென்சஸை வந்து அலைன் பண்ணணும். சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதெல்லாம் மெர்ஜ் பண்ணி பெரிய பீஸு பெரிய குரோமோசோமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அன்னோட்டேஷன் நான் சொன்ன மாதிரி இதில் எது பயாலாஜிக்கல் இம்பார்ட்டன்ட் ரீஜன் தட் மீன்ஸ் விச் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் எந்த ரீஜன்ஸ் விச் இஸ் நாட் எக்ஸ்பிரஸிங் எந்த ரீஜன்ஸ் அதை வந்து டிட்டர்மின் பண்ணுறதுக்கு பேர் அன்னோட்டேஷன். ஸோ டைப்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஃபங்க்ஷனல் ஜீனோமிக்ஸ் இது ஜீனோட ஃபங்க்ஷன்ஸை சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து அதோட டிரான்ஸ்லேஷன் புரோட்டீன் இன்ட்ராக்ஷன் இதை பற்றிலாம் கூட சொல்கிறது வந்து ஃபங்க்ஷனல் ஜீனோமிக்ஸ். இதில் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்என்ஏ புரோட்டீன் எவ்வளோ எக்ஸ்பிரஸ் ஆகுது அதோடைய பயாலாஜிக்கல் ஃபங்க்ஷன் என்னது ஜீனோடைப் என்ன ஃபீனோடைப் என்ன அது எல்லாத்தையும் படிக்கிறது வந்து ஃபங்க்ஷனல் ஜீனோமிக்ஸ். அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஜீனோமிக்ஸ் இது வந்து 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் என்ன கோட் ஆகிருக்குது இந்த ஜீன் மூலியமா அதை பற்றி படிக்கிறது வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீனோமிக்ஸ். அது வந்து இந்த ஒவ்வொரு புரோட்டீனும் ஒரு ஜீனில் என்னென்ன வந்திருக்கு அதை பற்றி எல்லாமே படிக்கிறது வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீனோமிக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எபிஜீனோமிக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது வந்து அதில் ஹிஸ்டோன் அஸ்டிலேஷன் டிஅஸ்டிலேஷன் இல்லை டிஎன்ஏ மெத்திலேஷன் டிஎன்ஏ டிமெத்திலேஷன் இதை பற்றிலாம் படிக்கிறது. மெட்டாஜீனோமிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஆர்கானிசமில் என்னென்ன அதாவது மொத்த ஜீனோம் என்விரான்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதில் இருக்கிற ஜீனோம்ஸ் அதை படிக்கிறது வந்து மெட்டாஜீனோமிக்ஸ். இதை வந்து என்விரான்மெண்டல் ஆர் கம்யூனிட்டி ஜீனோமிக்ஸ்னு சொல்லலாம். நம்ம என்விரான்மெண்ட்டில் என்னென்ன மைக்ரோப்ஸ் இருக்குது அதில் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குது அதை பற்றி படிக்கிறது தான் இந்த மெட்டாஜீனோமிக்ஸ். அப்புறம் கம்பேரிட்டிவ் ஜீனோமிக்ஸ் இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸில் என்னென்ன ஜீனோம் இருக்குது அதை பற்றி சொல்கிறது வந்து கம்பேரிட்டிவ் ஜீனோமிக்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஜீனோமிக்ஸுக்கு. இது வந்து டயக்னோசிஸ்க்கு உதவுது டிசீஸ் டயக்னோசிஸ்க்கு. கிட்டத்தட்ட FDA வந்து 5 ஹியூமன் ஜெனட்டிக் டெஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. 100 நியூக்ளிக் ஆசிட் பேஸ்டு டெஸ்ட் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட பயோமார்க்கர்ஸாக அப்ரூவ் பண்ணியிருக்குது. அப்புறம் இந்த ஜீன் சீக்வன்சிங் ரொம்ப உதவி இருக்குது இந்த கோவிட் பேண்டமிக்கில் அதோட சீக்வன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எபோலா வைரஸ் இல்லை ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாஃபிலோகாக்கஸ் கிளெப்சில்லா நிமோனியா இதோட எல்லா சீக்வன்சிங்கும் படிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ட்ரக் டிஸ்கவரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஜீன் சீக்வன்சிங் வந்து நிறைய டிசீசஸில் யூஸ் ஆகுது. சிக்கிள் செல் அனிமியா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இந்த மாதிரி டிசீசஸ்லையும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் கேன்சரில் மிக மிக முக்கியமான டூல் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜீனோமிக்ஸ் உதவுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் ஒரு ட்ரக் கொடுக்கறதால அவங்களுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் வருமா இல்லை எஃபிகசி எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் இல்லை ஃபார்மகோ ஜெனட்டிக்ஸ்ன்றது பர்சனலைஸ்டு இண்டிவிஜுவலாக ஒருத்தரோட ஜீனோடைப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது தான் ஃபார்மகோ ஜெனட்டிக்ஸ் இல்லை ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ்னு சொல்கிறோம். அதை வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது அதை வந்து பாருங்கள் ஃபார்மா டாபிக்ஸ் சேனலில் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கிரியேஷன் ஆஃப் சிந்தட்டிக் ஸ்பீஷீஸ் புது புது ஸ்பீஷீஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் இது உதவுது இந்த ஜீனோமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மா ஜெனிட்டாலியம் அதுலேருந்து தான் இந்த மைக்கோபிளாஸ்மா லெபார்டேரியம் அப்படின்ற ஒரு அந்த சீக்வன்ஸ் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு பாக்டீரியா தான் அது. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் அதை காலப்போக்கில் ஒரு சில அனிமல்ஸ் வந்து அழிஞ்சிருது. அந்த அழிஞ்ச அனிமல்ஸோட ஜெனட்டிக் நேச்சர் என்ன அப்படின்ற சொல்கிறது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டபோலோமிக்ஸ். மெட்டபோலோம் அப்படின்னா அந்த
டிஷ்யூவோ, செல்லுலையோ, ஆர்கன்லையோ இல்லை ஆர்கனிசம்லையோ இருக்கிற எண்டு பயாலாஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதுதான் வந்து மெட்டபோலோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டடி ஆஃப் மெட்டபோலம் இல்லை மெட்டபோலைட்ஸ் அதுதான் வந்து மெட்டபோலோமிக்ஸ். ஸோ இது ஹியூமன் மெட்டபோலோம் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த டேட்டா பேஸில் அவைலபிள். இது ஃப்ரீலி அவைலபிள். ட்ரக் டிஸ்கவரி ரிசர்ச்சுக்காக இதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. என்னென்ன மெட்டபோலைட்ஸ் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்மால் மாலிக்யூல் பாத்வே டேட்டா பேஸ்னு இருக்குது. என்னென்ன ஸ்மால் மாலிக்யூல்ஸ்லாம் இருக்குது இந்த மெட்டபோலம்ஸோட சம்மந்தப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கர் டேட்டா பேஸ்னு இருக்குது. என்னென்ன பயோமார்க்கர்ஸ் இருக்குது மெட்டபோலம்ஸா அதுவும் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து விஷார்ட் டிஎஸ் அப்படின்றவரோட வெப்சைட் தான் இது. அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹியூமன் மெட்டபோலம் டேட்டா பேஸில் வந்து நிறைய மெட்டபோலைட்ஸ் சிஎஸ்எஃப்ல இருக்கலாம், சலைவாவில் இருக்கலாம், யூரின்ல இருக்கலாம், ஃபீக்கலில் என்னென்ன மெட்டபோலைட்ஸ் இருக்குது அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மெட்டபாலிக் ப்ரொஃபைலிங் வந்து பயாலாஜிக்கல் ஃப்ளூயிட்ஸில் தான் பண்ணுவாங்க. இன்னொரு டேர்ம் இருக்குது மெட்டபோனோமிக்ஸ் அப்படின்னு. அது வந்து டிசீஸ்டு கண்டிஷனில் இந்த மெட்டபோலைட்டு என்னவா மாறுது அப்படின்னு சொல்கிறது வந்து மெட்டபோனோமிக்ஸ். அப்புறம் ஹியூமன் மெட்டபோலைட்ஸ் வந்து 2 வகைப்படும். ஒன்று எண்டோஜீனியஸ் உள்ளேயே உருவாகிறது, இப்போ குளுக்கோஸு இல்லை ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி. ட்ரக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸோஜீனியஸ் மெட்டபோலைட்ஸ்னு சொல்லுவோம். பிளான்ஸை பொறுத்தவரைக்கும் 2 வகை உண்டு. பிரைமரி மெட்டபோலைட்ஸ், செகண்டரி மெட்டபோலைட்ஸ். பிரைமரி மெட்டபோலைட்ஸ் அதுக்கு தேவையானது, செகண்டரி வந்து தேவையில்லாது. ஆனால் ட்ரக் டிஸ்கவரி ரிசர்ச்சுக்கு அது பயன்படுது, லைக் ஆல்கலாய்ட்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் டெக்னிக்ஸ் இன் மெட்டபோலோமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல பயாலாஜிக்கல் சாம்பிளை எடுத்து எந்த செப்பரேஷன் டெக்னிக்கும் இல்லாமல் நேராக NMR எடுத்துகிட்டு போகலாம். அல்லது செப்பரேஷன் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணலாம், லைக் கேஸ் குரோமட்டோகிராஃபி இல்லை HPLC அல்லது வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ். இதெல்லாம் வந்து இன்டர்லிங்க்டு வித் மாஸ், அதாவது ஹைஃபனேட்டட் வித் மாஸ் மாதிரி கனெக்ட். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் போயிடும். அது மூலிமா ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் ஆஃப் தி மெட்டபோலைட்ஸ் பண்ண முடியும். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் மெட்டபோலோமிக்ஸ்க்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று டயக்னோசிஸ் ஆஃப் டிசீசஸ், அப்புறம் டாக்ஸிசிட்டி, ட்ரக்ஸுக்கு என்னென்ன டாக்ஸிசிட்டி வரும்ன்றதை அசஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஜீனோமோட ஃபங்க்ஷன் என்ன, அதனால் இந்த மெட்டபோலைட் என்ன ஆகுது அதை பற்றிலாம் படிக்கலாம். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் மெட்டபோலோமிக்ஸ், நம்ம சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட்டில் எந்தெந்த மெட்டபோலைட்ஸ் இருக்குது, ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்லையும் என்னென்ன மெட்டபோலைட்ஸ் இருக்குது, எது டாக்ஸிக்கு, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நியூட்ரி ஜீனோமிக்ஸ், இது வந்து நியூட்ரிஷன் சம்மந்தமானது. இது வந்து ஜீனோமிக்ஸோட ஒரு பிரான்ச் தான். ஸோ நியூட்ரியன்ஸ் வந்து டிஎன்ஏ கூட இல்லை ஜீன் கூட எப்படி சம்மந்தப்பட்டிருக்குன்னு படிக்கிறது தான் நியூட்ரி ஜீனோமிக்ஸ். ஸோ இதை வந்து பர்சனலைஸ்டு நியூட்ரிஷன்னு சொல்ல முடியும். ஸோ நியூட்ரியோம் அப்படின்னா எந்த நியூட்ரிஷன் வந்து அந்த டிஎன்ஏவை அஃபெக்ட் பண்ணாமல் நல்லா பாதுகாக்குது, அதுதான் வந்து நியூட்ரியோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், இது வந்து இப்போ சிலருக்கு வந்து லாக்டோஸ் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா லாக்டேஸ்ன்ற என்சைம் அவங்களுக்கு இருக்காது. பார்த்தீங்கன்னா சில பேர் பால் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிறப்பிலேயே ஏற்படுற ஒரு பாதிப்பு. ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அவங்க அந்த என்சைம் வந்து இருக்காது. அதனால் எந்த ஃபுட்ஸ்லலாம் ஃபினைல் கீட்டோன் அலனின் வந்து அது ஹைட்ராக்சிலேஷன் ஆனால் தான் மெட்டபலைஸ் ஆகும். சப்போஸ் ஃபினைல் அலனின் ஃபுட்ஸில் இருக்குது அப்படின்னா மெட்டபலைஸ் ஆகாது. அது சேர்ந்து நியூரோனல் டேமேஜை பண்ணுறது தான் இந்த ஃபினைல் கீட்டோனியூரியா. அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு காஃபி பிரியர்கள், அவங்க புவர் மெட்டபலைசர்ஸ் ஆஃப் கெஃபீனா ஒருவேளை இருந்தால் அவங்களுக்கு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நியூட்ரி ஜீனோமிக்ஸ் மூலியமா. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒபிசிட்டியை கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உதவுது. எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் வந்து கேன்சர் வராமல் தடுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஏஜிங், அதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிள் நியூட்ரி ஜீனோமிக்ஸ் படித்தா. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மில்க்கோ எந்த ஃபுட்டை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே இந்த நியூட்ரி ஜீனோமிக்ஸில் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் கடைசியாக வந்து ஃபங்க்ஷனோமிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு நியூ ஃபீல்டு. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்கிறது தான் ஃபங்க்ஷனோமிக்ஸ். ஸோ இதை ஃபிங்கர் பிரிண்டிங் ஆஃப் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னும் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஹெல்த்தியாக டிசீஸ் இல்லாமல் அவங்களோட வாழ்நாளை அதிகம் பண்ணுறது, அதை தான் ஃபங்க்ஷனோமிக்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்ட்ரிஸோட ஃபங்க்ஷன், இல்லை ஃபிட்னஸ், இல்லை மெட்டபாலிசம், இல்லை ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தை சம்மந்தப்பட்டிருக்கும் இந்த ஃபங்க்ஷனோமிக்ஸ். ஸோ இது வந்து ஏஜிங்கை குறைக்கும்,
ஃபிட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகம் பண்ணுறது, சில டிசீசஸ் குரோனிக் டிசீசஸ் வராமல் தடுக்கிறது, டயபிட்டிஸ், கேன்சர், டெமென்ஷியா இதை பற்றிலாம் படிக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனோமிக்ஸ். ஸோ இந்த ஓமிக்ஸை பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கேட்டதுக்கு நன்றி. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.